இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் டிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இது வரைக்கும் மதி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம நெய் மணக்க அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எத்தனையோ வெரைட்டிஸில் வந்து அல்வா பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் அல்வா செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம இதை எப்படி வந்து அல்வாவை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நான் இந்த மாதிரி ஒரு வானடி அடுப்பில் வச்சுக்க போகிறேன். பாருங்கள், அடுத்து வந்து இதில் எடுத்துருக்கேன்னா கோதுமை மாவு. இந்த அளவு கப்பில் வந்து கோதுமை மாவும் பச்சரிசி மாவும் நான் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் தான் மிக்ஸ் பண்ணி நான் அல்வா பண்ண போகிறேன் இன்றைக்கி. பாருங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு. முதல்ல நம்ம இந்த பச்சரிசி மாவை வந்து இந்த வானடியில் போட்டு வறுத்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து இந்த பச்சரிசி மாவை வந்து லைட்டாக வறுத்துக்க போகிறேன். நம்ம மாவை வந்து இதில் போட்டுக்கிடலாம். முதல்ல போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். பாருங்கள், இது வறுக்கும் போது வந்து நீங்கள் அதிகமாக வறுக்க தேவையில்லை. ஏன்னா பச்சரிசி மாவு வந்து ஒரு மாதிரி அந்த நம்ம அல்வா பண்ணும்போது வாயில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த தன்மை போகிறதுக்காக தான் நம்ம லைட்டாக வறுக்க போகிறோம். பாருங்கள், நம்ம இந்த மாவு வந்து வறுத்துட்டோம். அதிகமாக நான் வறுக்கலை, சும்மா லைட்டாக தான் வறுத்துருக்குறேன். இந்த மாவு வந்து பச்சரிசி மாவு வந்து நேரடியாக உங்களுக்கு எடுக்க முடியாதவங்க வந்து ரெடிமேட் வந்து கடையில் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி மாவு கூட வாங்கி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இறக்கிடலாம் நம்ம இதை. இப்போ நம்ம இதை வந்து இந்த பாத்திரத்தில் போட்டு கரைச்சிக்க போகிறோம். மாவில் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு அளவு காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த கப் தான் நான் வந்து மாவு எடுத்த அளவு. இதே கப்பில் வந்து ஈவனாக ஒரே அளவுக்கு வந்து நான் கோதுமை மாவும் அரிசி மாவும் எடுத்தேன். அரிசி மாவு லைட்டாக வறுத்துக்கிட்டே கோதுமை மாவு வறுக்கலை. நான் அதை அப்படியே பச்சையாக போட்டு கரைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ அடுத்து நான் வந்து இதுக்கு இந்த கோதுமை மாவை இதோடு சேர்த்துடுறேன். அடுத்து நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கரைக்கணும். கரைச்சி ஒரு வடியில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நான் எப்படி கரைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நம்ம இதுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி போட்டு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியாக நல்லா கரைச்சி எடுத்துட்டு நம்ம அல்வா கிண்டு போதுன்னா அல்வா வந்து நல்ல ஒரு பதத்தில் வரும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வந்து இதை நல்லா வந்து கரைச்சி எடுத்துட்டோம். கரைச்ச கைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் இப்போ காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நல்லா வந்து லிக்விட் பதத்தில் வந்து நீங்கள் இதை வந்து மாவை வந்து கரைச்சிக்கிறணும். ரொம்ப வந்து நல்லா தண்ணியாகவே இருக்கிற அளவுக்கு நல்லது. இந்த போது அது நல்லா வெந்து ஒரு கண்ணாடி பதத்தில் வரணும். இப்போ இதை வந்து நம்ம கரைச்சி முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு இது மாதிரி ஒரு நல்ல அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறணும். இதுதான் வந்து நல்லா அடி பிடிக்காமல் நம்ம அல்வா கிண்டும் போது வெந்து வர்றதுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். இது மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு வடி எடுத்து இதில் நல்லா வடிகட்டிக்கிடலாம். ஏன்னா இந்த மாவில் வந்து நம்ம கரைக்காத மாவுகள் வந்து அப்படியே கட்டித்தன்மை வந்து இருக்கக்கூடாது அல்வா கிண்டும் போது. அதுக்காக நம்ம வடித்து எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து மாவு வந்து கரைச்சிருக்கோம். கரைச்சி வடிகட்டிக்க போகிறோம். வடிகட்டிட்டு நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குதுன்னு சொல்லி. திக்னஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கூட நல்லா ஒட்டர் சேர்த்து இதில் வந்து கரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ பார்ப்போம் வடிகட்டி நம்ம. பாருங்கள், இவ்வளோ வந்து மாவு வந்து இதில் வந்து கட்டியாக இருக்குது. இப்போ இதை நம்ம இன்னும் கூட ஒட்டர் சேர்த்து கரைச்சிக்க போகிறோம் நல்லா. நீங்கள் வந்து இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு ஒரு 2-3 தடவையாவது நல்லா வடிகட்டி இந்த மாதிரி நல்ல ஒரு லிக்விட் பதத்தில் வந்து கரைச்சிக்கிறோம். பாருங்கள், இது உங்களுக்கு பார்க்கக்குள்ள விளங்கும் எந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கிடலாம். இப்போ நம்ம கரைச்சி முடிச்சுட்டு அடுப்பில் வச்சு நம்ம கிண்ட போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து கரைச்ச மாவு வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சு சீனி பாகு காய்க்க போகிறேன். பாருங்கள், அடுப்பு ஒன்று பண்ணிக்கலாம். நான் அடுத்து சுகர் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் இதை அதிகரித்து சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம இதையும் இதில் சேர்த்துருவோம். இந்த சுகர் வந்து நல்லா கரையிற வரைக்கும் இதையும் கூட நம்ம
நல்லா கொதிக்க விட்டுடலாம். கரையிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிளறிக்கங்க. இப்போ சுகர் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட வந்து நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா இடைவிடாமல் கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வந்து கெட்டியாகி அந்த அல்வா வந்து வற்றி வரும். அது வரைக்கும் நல்லா அப்படி கிளறிக்கிட்டே இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் பதம் வந்ததுமே இதோட வந்து நம்ம முந்திரி பருப்பு, plums எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம். நம்ம அல்வா வந்து நல்லா வந்து பதமாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதோட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிக்க போகிறோம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிற அளவுக்கு தந்துட்டு நல்லா கெட்டியாகவும் ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் வரும். இப்போ நம்ம இதை வந்து நல்லா கிளறிக்கிடலாம். சேர்த்துக்கிறோம். அடுத்து நான் வந்து ஃப்ளேவருக்காக வந்து வெனிலா எசன்ஸ் வந்து 2 ட்ராப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நல்ல கெட்டியாகிடுச்சு அல்வா வந்து. இப்போ நம்ம அடுப்புலேருந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ அல்வா வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அடுப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேக்கு வந்து மாற்றிக்க போகிறோம். நல்லா வந்து நெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் தான் வந்து இதை வந்து நான் மாற்றிக்க போகிறேன். இப்போ நம்ம இதில் ஊற்றி ரெடி ஆகிட்டோம். பாருங்கள், அல்வா ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. நெய் மணக்க இருக்குது. எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஹார்னோட நம்ம சாப்பிடலாம். இது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத. நான் இப்போ டெக்கரேஷனுக்காக இதில் கொஞ்சம் அப்படியே தூவிக்கிற போகிறேன். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.